Yes. Hello students, I am Deenabandhan from IIT. Hello students, I am Deenabandhan from IIT Madras. I am on the JEE 2024 crash course. Coordinate geometry main topic chapters. First, straight lines Cartesian system of coordinates. Circles, parabola, ellipse. End last chapter of conic section as well as coordinate geometry. Hyperbola. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட் எண்ணில் இருக்கனால உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் எப்படிலாம் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அதோட ஈக்குவேஷன் பார்க்குறோம், எப்படி டிரைவ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அதோட டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். டெர்மினாலஜிஸ் பார்த்த பிறகு என்ன பண்ணுவோம், அதோட ஒரு பாயிண்ட் அண்ட் நம்மளோட ஜாமெட்ரி, ஒரு லைன் அண்ட் ஜாமெட்ரி, அப்புறம் ரெண்டு ஜாமெட்ரி இட்செல் சேர்த்து வச்சு எப்படியெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ கோனிக் செக்ஷனோட ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன், அது போக எப்படி அதை அப்ரோச் பண்றோங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் திங். அதனால இட்ஸ் அஃப்கோர்ஸ் நிறைய தடவை போகிறதுனால உங்களுக்கு எல்லா டாபிக்ஸ்க்கும் யூஸ்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டாபிக்னால எதையும் விடாமல் மறுபடியும் ஃபுல் நோட்ஸ் எடுங்க. பிகாஸ் ஹைப்பர்போலா இஸ் ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். இட் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் as சர்க்கிள், எலிப்ஸ் அண்ட் பேரபோலா. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இப்ப எலிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எலிப்ஸோட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும், பட் ஸ்லைட் வேரியேஷனோட. இப்ப சொன்னோம்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுத்துக்கும், அதை எஸ்ன்னு வச்சுக்கும், அஃப்கோர்ஸ் ஃபோக்கஸ். அப்புறம் ஒரு லைன் எடுத்துக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு லைன், அதை வந்து டைரக்ட்ரிக்ஸ் வச்சுக்கும், அதை வந்து சம் டைரக்ட்ரிக்ஸ் லைன். இப்ப எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும், பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் லைன்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் மீன் பண்றோம். இது வந்து என்னன்னு வச்சுக்கோ, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிஎன்னு வச்சுக்கோ, அண்ட் தென் திஸ் இஸ் பிஎஸ். ஓகேவா? இப்ப எலிப்ஸோட டெஃபினிஷன் என்னன்னா பிஎஸ் பை பிஎன் விச் இஸ் ஈக்குவல் டு இ. ஓகே, இதோட ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. நான் சொன்னேன்ல, இது ஒன்னா இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ எவ்வளோ ஸ்பெஷலோ அதே லெவல் தான் அதோட ரேஷியோ ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிறது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எலிப்ஸ்க்கு என்ன சொன்னேன்னா இ ஷுட் பி லெஸ் தென் ஒன். ஆக்சுவலா ஈனா என்ன அர்த்தம்னா எக்ஸென்ட்ரிசிட்டி, சர்க்கிள்ல இருந்து எவ்வளவு வேறுபட்டிருக்கு அப்படிங்கறதான் எக்ஸென்ட்ரிசிட்டிங்கோட அர்த்தம். அது வந்து எலிப்ஸுக்கு வந்து வில் பி லெஸ் தென் ஒன், பிகாஸ் சர்க்கிள்ல கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணா எலிப்ஸ் கிடைக்கும். பேரபோலாக்கு இ ஈக்குவல் டு ஒன், ஏன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவலா. அப்போ பாத்தீங்கன்னா சர்க்கிள்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு வகையிலே மாறி இருக்கும், அதாவது க்ளோஸ்டு ஃபிகரே இல்லாம ஓப்பன் ஃபிகர் ஆயிடுச்சுன்னா அது பேரபோலா. இப்ப ஹைப்பர்போலாக்கு கண்டிஷன் என்னன்னா இ கிரேட்டர் தென் ஒன், அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டி அதிகமா இருக்குன்னு. அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும், சர்க்கிள்ல இருந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்குமா, இதான் அதோட ஷேப், பேரபோலாவோட ஷேப். ஆக்சுவலா இது சிமெட்ரிக்கலா இருக்கும். லெட்ஸ் இக்னோர் ஃபார் வைல், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம். இதுதான் ஒரு ஹைப்பர்போலாவோட ஷேப். இப்ப இருந்து தெரியுதா, எக்ஸென்ட்ரிசிட்டி சர்க்கிள்ல இருந்து சுத்தமா மாறுபட்டிருக்கு, இ கிரேட்டர் தென் ஒன். ஓகே சார், இதுதான் ஹைப்பர்போலா. புரிஞ்சிருச்சு. டெஃபினிஷன் என்னது, பிரைமரி டெஃபினிஷன் பிஎஸ் பை பிஎன் ஈக்குவல் டு இ, வேர் இ இஸ் கிரேட்டர் தென் ஒன். மறுபடியும் வச்சுக்கோங்க, நான் இதை ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். அட் தட் டைம் யூ ஷுட் நோ இட். அங்க ஞாபகம் இருக்கா, ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்ல இதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் எலிப்ஸ்ல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ. எப்படி ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்படிதான் சொல்லிட்டாங்க. லெட்ஸ் ஜஸ்ட் டிரைவ் ஆஸ் யூஷுவல்.
ஃபோக்கஸ் லெட்ஸ் ஒரு டைரக்ட்ரிக்ஸை நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இன்னு எடுத்துக்கிறேன். ஃபோக்கஸு இதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. சாரி, ஃபோக்கஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. ஏஇ கமா 0 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் ஃபோக்கஸ் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா டைரக்ட்ரிக்ஸ் ரைட் சைடு தான் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் டைரக்ஷன். ஏன்னா இ லெஸ் தென் ஒன்னுங்கிறதுனால இ லெஸ் தென் ஒன் இம்ப்ளைஸ் ஏஇ லெஸ் தென் ஏ லெஸ் தென் ஏஇ ஏ பை இ. இது போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா இ வந்து 0.5னா ஏ பை இ வந்து 2ஏவா இருக்கும், ஏஇ வந்து ஏ பை 2வா இருக்கும் அப்படின்னு. ஸோ இ லெஸ் தென் ஒன்னுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ் அவுட் சைடு ஷேப் இருக்கும். பட் ஹைப்பர் இது வந்து எலிப்ஸுக்கு கரெக்டா. ஹைப்பர்போலாக்கு அப்படியே உள்டா, அதாவது இ கிரேட்டர் தென் 1. ஸோ ஏஇ ஷுட் பி கிரேட்டர் தென் ஏ ஷுட் பி கிரேட்டர் தென் ஏ பை. ஸோ ஏ எங்கேயாச்சும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, ஏ கமா 0, ஏ பை இ இங்கே இருக்கும், ஏ இங்கே இருக்கும், அடுத்து ஏஇ ஹையஸ்டா இருக்கும், ஈவன் இ கிரேட்டர் தென் 1. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இதில் பெருசாக இது பண்ணுறதுக்குலாம் எதுவும் கிடையாது. லெட்ஸ் ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் டெரிவேஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ் என்னது, பாயிண்ட் அண்ட் லெட்ஸ் சே பி வந்து ஹெச் கமா கே. லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அது ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஹெச் கமா கே பாயிண்ட்னு அப்ரோச் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பிஎஸ் கண்டுபிடிக்கும். இது பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு பாரு, இந்த பாயிண்ட் பி ஆஃப் ஹெச் கமா கேன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணுமா, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஹெச். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு, இந்த டிஸ்டன்ஸ் ஹெச், இந்த டிஸ்டன்ஸ் என்னது ஏ பை இ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஹெச். ஆக்சுவலாக ஹெச்ங்கிறது தான் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு சொல்றேன், இந்த டிஸ்டன்ஸ் வரும். இப்போ இது வந்து ஹெச், இது ஏ பை இ. ஸோ பிஎன் வந்து என்னவா இருக்கும், பிஎன் இஸ் ஹெச் மைனஸ் ஏ பை. ஓகேவா. ஸோ பிஎன் இருக்கு, பிஎஸ் இருக்கு, ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா என்ன, பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்டூ பிஎன் ஆர் பிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இன்டூ பிஎன் ஸ்கொயர், which implies h minus ae the whole square plus k square equal to eh minus a the whole square. அதாவது e மல்டிப்ளை பண்ணிக்கும், e மல்டிப்ளை பண்ணா you will get eh இங்கிட்டு மைனஸ் a மட்டும். ஸோ eh the whole square இருக்கு. If you substitute you will get h square minus plus e square minus 2hae plus k square equal to e square h square plus a square minus 2hae. இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், ஹெச் ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1. லெஃப்ட் சைடு எடுத்து பாரு, ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணும்னா ஹெச் ஸ்கொயர் இருக்கு, ஹெச் ஸ்கொயர் தானே ஆஃப்கோர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நான் இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போனேன்னு வைங்களேன், 1 மைனஸ் இ ஸ்கொயர்னு வரும். நமக்கு தெரியும் இ இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இ ஸ்கொயர் 1 விட பெருசாக தான் இருக்கும். ஸோ இ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து பாசிட்டிவாக இருக்கும், 1 மைனஸ் இ ஸ்கொயர் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன் ரைட் சைடு எடுத்து போறேன்னு தெரியுதா, அதான் ரீசன். ஹெச் ஸ்கொயர் இ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ இங்கேயும் இ ஸ்கொயர் மைனஸ் 1 வரும், அந்த சைடு எடுத்து போனீங்க. ஓகேவா. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்னது இங்கே எழுதுறேன் பாருங்க, ஹெச் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. ஓகே சார், இந்த இடத்துல நீங்க ஏ பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, எலிப்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எது பெருசா இருக்கோ அதை ஏன்னு எடுத்தோம், எது சின்னதா இருக்கோ அதை பின்னு எடுத்தோம். ஹியர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா எது பாசிட்டிவா இருக்கோ அது ஏ, எது நெகட்டிவா இருக்கோ பி, irrespective ஆஃப் இட்ஸ் மேக்னிடியூட். இப்போ ஏ வந்து 2வா கூட இருந்துட்டு போகுது, ஏ ஸ்கொயர் 2வா இருந்துட்டு போகுது, பி ஸ்கொயர் சம் 7000 இருந்துட்டு போகுது. இருந்தாலும் ஏ இஸ் எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிறதா ஏ, ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிறதா பி. ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆக்சுவலா இது லேட்டர் டாபிக், பட் சும்மா இப்பவே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை சாரி ஏ ஸ்கொயர் வேணாம்,
16 y square by 25 2 வச்சுக்கோம் y square by 2 equal to -1 இருக்குன்னு வச்சுக்கோம். எப்பவுமே ஒரு சைடு பாசிட்டிவா வச்சுக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை இந்த சைடு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் நமக்கு y square by 2 minus x square by 16 equal to 1 கிடைக்குதா? ஸோ இதுதான் a ஸ்கொயர், இதுதான் b ஸ்கொயர். மேக்னிடியூடா பார்க்காதீங்க, எது பெருசு எது சின்னதெல்லாம் பார்க்கக்கூடாது, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் தான் பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க டிரைவ் பண்ண மாதிரி ஈயோட வேல்யூ இங்க இருந்தே கண்டுபிடிக்கலாம். b ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு e ஸ்கொயர் மைனஸ் ஒன்னா. ஸோ b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் e ஸ்கொயர் மைனஸ் ஒன், e ஸ்கொயர் இஸ் 1 பிளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ டெர்மினாலஜிஸ் இப்படியே பார்த்துருவோம். Do I have a slide? No. இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டி அஃப்கோர்ஸ் டெரிவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்மளே டெரிவ் பண்ணும். புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இப்படி தான் டெரிவ் பண்ணும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு யூ ஸ்கொயர் மைனஸ் ஒன், ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். டெரிவேஷன் இஸ் சிம்பிள். நான் ஏன் டெரைவ் பண்ணுறேன்னா லோக்கஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது இது மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜிஸ் முடிச்சுப்போம். Terminologies for that, I suppose I would need a slide. See, terminologies. A hyperbola has two foci and two respective directrix. Directrix is a property of a foci and vice versa. So, நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏ கமா 0 எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இக்கு, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ், இதுதான் ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் மைனஸ் ஏ கமா 0ன்னு போட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பை இ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு டெரைவ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நம்மளேனா ஜஸ்ட் டூ இட், அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட். நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். லைக் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் பிளஸ் ஏ பை இன்னு வருமா, இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஏ பை இன்னு வரும். ஸோ பேசிக்காக இந்த 2xஏ மட்டும்தான் மாறும். ரெண்டு பக்கமும் 2xஏ வந்துடும், கேன்சல் பண்ணிடுவீங்க. சேம் ஆன்சர் தான் இங்கேயும் மறுபடியும் கிடைக்கும். ஸோ ஹைப்பர்போலாக்கு ரெண்டு ஃபோக்கே இருக்கு, ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு. அங்கே பார்த்த மாதிரி மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்னா இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து லென்த் கிடையாது அதுக்கு. ஆக்சுவலாக அதுக்கு லென்த் இருக்கு, பட் இந்த இடத்துல நம்ம மேஜர் மைனர்னு சொல்ல மாட்டோம். அதான் என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ் சொல்லுவோம். லைக் பேர் மட்டும் வேற, தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னா ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் டு மேஜர் ஆக்சிஸோட டெஃபினிஷன் தான். சிமிலர் டு மேஜர் ஆக்சிஸ், சிமிலர் டு மேஜர் ஆக்சிஸ். பெர்பெண்டிகுலர் டு டைரக்ட்ரிக்ஸ் என்னது? பெர்பெண்டிகுலர் டு டைரக்ட்ரிக்ஸ் passes through foci. அடுத்து கான்ஜுகேட் ஆக்சிஸ். கான்ஜுகேட் ஆக்சிஸ் பேருக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்து கொஞ்சம் ஸ்லைட்ல அஃப்கோர்ஸ் passes through foci. ஓகேவா? ஸோ அதான் ஃபோக்கைனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல 4 வெர்டிசஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம் இது க்ளோஸ்ட் ஃபிகர்லயே, அப்புறம் சாரி 4 வெர்டிக்ஸ்ல 2 வெர்டிசஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம் க்ளோஸ்ட் ஃபிகர்ல இல்ல, அப்புறம் எப்போ எதை வச்சு வெர்டிசஸ் சொல்லுவோம்னா இட்ஸ் சிமெட்ரிக்கல் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா வந்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து, அதாவது ஆக்சுவலா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கலா இருக்கும். ரெண்டு டிஸ்கண்டினியூட் ஃபிகர். சி இது ஒரு இது ஒரு கர்வா இருக்கு, இது ஒரு கர்வா இருக்கு, ரெண்டுமே டிவைட் ஆயிருக்கா ஒரு பக்கம், அதாவது லைக் ரெண்டும் கனெக்ட் ஆகல, ரெண்டும் வேற ஒரு பாட்ல இருக்கு, ரெண்டுக்கும் நல்ல ஒரு வாய்ட் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இதுக்கு ஒரு மினிமம் பாயிண்ட் இருக்கு, இதுக்கு ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு. லைக் சே நெகட்டிவ்னால மேக்ஸிமம் பாயிண்ட் இப்படி இருக்கா. ஸோ ரெண்டு வெர்டிசஸ் இருக்கு. வெர்டிசஸ்னா என்னன்னா இட் வுட் பி a, 0 அண்ட் -a, 0 ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலால எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கும், வித் ரைட் ஹேண்ட் சைட் டு பி 1. ரைட் ஹேண்ட் சைட் 1 இருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைப்பர்போலா கிடைக்கும். அப்போ வெர்டிசஸ் a, 0 -a, 0. ஒருவேளை ஒய் ஸ்கொயர் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்போ என்ன சார் பண்றதுன்னா we'll see. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் டெர்மினாலஜிஸ். ஒன்ஸ் அகேன் லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கு, சப்ஸ்டியூட் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் அ பெர்பெண்டிகுலர் ஃபோக்கல் கார்ட். கரெக்டா? ஸோ ஆக்சுவலா ஹைப்பர்போலா வந்து பாரபோலா மாதிரியே இருக்கும், பட் இட்ஸ் நாட் அ பாரபோலா, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதாவது பாரபோலாவோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஏன்னா ரெண்டு சைட்லுமே இருக்கு. பாரபோலாவுக்கு ஒரு சைடு தான் இருக்கும், பட்
இந்த இடத்துல டூ ஜாமெட்ரிஸ் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், பட் இட் மே சீம் லைக் பரவல். ஏ கமா 0 இங்க இருக்கா. இப்போ இதுல இருந்து பெர்பெண்டிகுலர் வரையும். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், ஏ கமா ஒய். இது ஏ கமா மைனஸ் ஒய் இருக்கும், இது மைனஸ் ஏன்னு வச்சுக்கும். மைனஸ் ஏ கமா 0ல பெர்பெண்டிகுலர் வச்சுக்கினா யூ கெட் மைனஸ் ஏ கமா ஒய். ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயரும் பிளஸ் ஏ ஸ்கொயரும் ஒன்று தான். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு ஒய் வேல்யூ தான் இருக்க முடியும். சேம் அதுதான் சொல்ல வந்து இப்போ சப்ஸ்டியூட் என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் சேமாக தான் இருக்கும், எக்ஸப்ட் வெரி ஃபியூ. அதனால நீங்க கவலைப்பட வேணாம், இங்கேயும் அதே தான் வரும் பாருங்க. ஒய் ஸ்கொயர் வில் பி பி ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர் ஐ சப்போஸ். வெயிட், நோ, திஸ் இஸ் மைனஸ் ரைட். பார்த்தீங்களா, எலிப்ஸில் தப்பு வர்றேன். ஸோ இட் வில் பி இதே இந்த சைட் கொண்டு வரும். ஸோ இட்ஸ் மைனஸ் 1 பிளஸ் இ ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் இஸ் பி ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஒய் இஸ் plus or minus b square by a. So total distance, length of the lattice rectangle is என்னது 2b square by a. கரெக்டா. ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து 2b square by a. ஏஇ மேலே மைனஸ் ஏஇ கீழே இப்படி இருக்கும்போது லென்த் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சிமிலர் டு எலிப்ஸ் பட் நாட் எல்லா ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் எப்போ மாற்றணுங்கிறது இட்ஸ் சிம்பிள். எங்கெல்லாம் அங்கே ஏ ஸ்கொயர் இருந்துச்சோ அங்கெல்லாம் மைனஸ் பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ட் ஃபார் த லென்த். இங்கெல்லாம் பி இருந்துச்சோ அங்கெல்லாம் மைனஸ் பின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் லென்த்துக்கு பதிலாக. தட்ஸ் ஆல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே டேஞ்சன்டோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம், சி ஸ்கொயர் இஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சின்சியர்லி பிலீவ் எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னு. வில் பி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா. ஹியர் இட்ஸ் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான். லென்த்தை தவிர மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இட்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் பட் கைண்ட் ஆஃப் சிமிலர். போக போக தெரியும். ஸோ தட்ஸ் ஆல். டெர்மினாலஜிஸ் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், கான்ஜுகேட் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ் மாதிரி, அதாவது perpendicular to directrix passes through foci. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ் வந்து இட்ஸ் perpendicular to டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அவ்வளோதான். சென்டர் சொல்ல மாட்டேன். சென்டர் இஸ் நத்திங் பட் midpoint of two foci, midpoint of two vertices, midpoint of two point of intersections of directrix with transverse axis. எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஜஸ்ட் நான் சிம்பிளா சொன்னா midpoint of two vertices அவ்வளவுதான். a, 0க்கும் மைனஸ் a, 0க்கும் midpoint எடுத்தீங்கன்னா you will get 0, 0. ஓகேவா, அதை பொறுத்து தான் அது சிமெட்ரிக்கலா இருக்கு, அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் அந்த டெர்மினாலஜி சயின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். யா, ஆஃப் கோர்ஸ் ஐ ஹேவ் ஸ்லைட்ஸ் இட் சீம்ஸ். So since only even parts, x க்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் மாறாது இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணாலும் மாறாது, ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணாலும் மாறாது, ரெண்டு போட்டாலும் மாறாது. ஸோ ஒரு குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சு அது மூலயமாவே 4 குவாட்ரண்ட் சிமெட்ரி எடுத்துக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபோக்கை வந்து 2 ஃபோக்கை இருக்கு, 2 ஃபோக்கைக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இட்ஸ் 2AE. just AE, 0 minus AE, 0. So difference is 2AE. Directrix வந்து 2 இருக்கு, which is x equal to A by E. Another one is x equal to minus A by E. அது 2 axis இருக்கு distance 2A by E. அடுத்து axis 2 இருக்கு, conjugate axis, transverse axis. இதுக்கு லென்த் வேற இருக்கு. நீங்க சொல்லலாம் ஹைப்பர்போலா வந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது, எலிப்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் ஃபிகர், அதனால லென்த் சொன்னோம். இதுக்கு எப்படி சார் சொல்றதுன்னா இட்ஸ் நத்திங் பட் ஹைப்பர்போலா. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இதான் நம்மளோட ஷேப், இங்கிட்டு இருக்கிறதா நம்மளோட ஷேப்னு பார்ப்போம். பட் தட்ஸ் நாட் ஆர் ஷேப். ஒரிஜினல் ஷேப் இஸ் திஸ். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். லைக் பவர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்க வரைய பாருங்க, பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து சம் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரிலாம் தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா கேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இந்த ஜாமெட்ரி ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிறது லைக் சம் டெக்னிக். அதனால ஹைப்பர்போலால இந்த பாட்டு தான் சொல்லும். ஸோ இந்த பாட்டு இருக்கு பாருங்க, இந்த பாட்டுக்கு ஒரு லென்த் கண்டுபிடிக்கலாமா, அதுதான் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் த கான்ஜுகேட் ஆக்சிஸ் சொல்லுவோம். இது வந்து பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹைப்பர்போலா ஆக்சுவலா மேத்தமெட்டிக்கலா சொல்ல போனா இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன். பட் சயின்டிபிக்கா ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க டேர்ம் தான் அதிகமாக யூஸ் பண்ணும்.
அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போர்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன். ஸோ லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு ஷேப்புக்கு நடுவில் இருக்க லென்த் என்னது? -a,0 to +a,0, which is 2a. ஓகேவா? ஸோ this is 2a. length of the conjugate axis வந்து simple. ஒன் செகண்ட். -b to +b. அஃப்கோர்ஸ் மேலே வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது சார். எப்படி -a to +a போடுறோன்னா, லைக் ஃபார்முலால வந்து y²/b² இருக்கா? ஸோ அதனால -b to +b சும்மா லைக் கன்வென்ஷன் தான். ஸோ லென்த் ஆஃப் த கான்ஜுகேட் ஆக்சிஸ் இஸ் 2b. இது எப்போ யூஸ் ஆகும்னா ஃபார் கான்ஜுகேட் ஹைப்பர்போலா யூஸ் ஆகும், which we will see in few minutes. அடுத்து சென்டர் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ். அது கூட சொல்லலாம். நான் எல்லாம் மிட் பாயிண்டா சொன்னேன்னா யூ கேன் சே திஸ் ஆல்சோ. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸையும் கோஆர்டினேட் ஆக்சிஸையும் இன்டர்செக்ட் பண்ற இடம் வந்து சென்டர். ஓகேவா? vertices is a,0 and -a,0, which everyone knows. That's all. That's simple. Focal chord, any chord that passes through focus. It's like fourth time I'm repeating it. Ellipsoட parabola focal chord ஓட கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் குயிக் ரிவிஷன். இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும்போது இன்னொரு டாபிக்ல நடந்தது ஞாபகப்படுத்த முடியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் திஸ் வாட் ஐ வில் டூ. ஃபோக்கல் கார்டு அங்கே கண்டிஷன் வந்து T1 T2 = -1. இந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் அங்கே ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், திஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு நம்ம ஹைப்பர்போலாவே டிஃபைன் பண்ணுவோம். ஐ திங்க் ஐ நீட் திஸ் பேஜ். மே அரேஸ் இட் ஒன்ஸ் அகைன். ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். லெட்ஸ் சே ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல ஹைப்பர்போலா இங்க ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. this is S1, this is S2, ரெண்டு ஃபோக்கஸ். இந்த பாயிண்ட் இது டைரக்ட்ரிக்ஸ் 1, இது டைரக்ட்ரிக்ஸ் 2. இந்த பாயிண்ட் எடுத்துப்போம், சம் ரேண்டம் பாயிண்ட் P of x, y. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா? which is PS1, PS2. ரெண்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் PS1 கண்டுபிடிப்போம். PS1 is nothing but y-axis. E times this directrix distance, right? The directrix வந்து என்னது? x = a/e. ஸோ அதான் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் குழம்பக்கூடாதுன்னு எனக்கு h, k நம்ம எடுப்பேன். பட் ஓகே, அட் திஸ் பாயிண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ x, y இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது? ஒன் செகண்ட் சொல்றேன். இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த பாயிண்ட் வரைக்கும் e. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து x, இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/e. ஸோ PS1 will be e into x, x minus a/e, which means x minus a. அடுத்து PS2 இங்க இருக்கா? எஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்கறாங்க, which will be e times this distance. கரெக்டா? ஸோ PS2 இந்த டிஸ்டன்ஸ் என்னது? இது வந்து x = -a/e. ஸோ இது வரைக்கும் x, இது வந்து a/e. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? x plus a/e. ஸோ e times x plus a/e, which will give you ex plus e. வா, ஓகே சார். இப்போ இதை வச்சு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிப்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட் டெஃபினிஷனே கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருப்போம்னா, இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ரெண்டு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் எடுப்போம். அந்த ரெண்டு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸோட சம் கால்குலேட் சம் ஆஃப் த டூ டிஸ்டன்சஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட். இஃப் அது வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது வந்து எலிப்ஸ்னா. நவ் இப்படி ஹைப்பர்போலாக்கு சொல்லலாமா? இப்போ இதோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். ஏன் அப்சல்யூட் டிஃபரன்ஸ்னா, சில நேரம் பாயிண்ட் ஒருவேளை லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா அப்படியே உல்டாவும் ex plus a ஒரு சைடு வரும், ex minus a ஒரு சைடு வரும். ஸோ அதனால ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அப்சல்யூட் எடுப்போம். அப்சல்யூட்னா மாட் ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் ஆஃப் PS1 minus PS2 கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் யூ வில் கெட்? யூ வில் கெட் 2a, ஆல்வேஸ் 2a, which is a constant of a hyperbola. இப்போ இதை வச்சு இதோட டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? Any point whose difference, absolute difference between the distances between two fixed points is constant, அது வந்து a hyperbola. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் த டெஃபினிஷன் இஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மே ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஹைப்பர்போலாவோட ஆல்டர்னேட் டெஃபினிஷன் என்னன்னா, ஏதாச்சும் ரெண்டு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு ரெண்டு ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தும் அதுக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா will be a constant and will be equal to 2a. அப்படி இருந்துச்சுன்னா அது ஹைப்பர்போலா ஆர் வைஸ் வெர்சா, எப்படி வேணா சொல்லி. கைண்ட் ஆஃப் சிமிலர், பட் சொன்னல அங்க பாசிட்டிவ்னு வரது ஃபுல்லா இங்க நெகட்டிவ்னு வரும். தட்ஸ் ஆல். ஹைப்பர்போலாக்கு எலிப்ஸுக்கு இருக்க டிஃபரன்ஸ்.
பட் இங்க வந்து நிறைய சில புது கான்செப்ட் கண்டுபிடிக்கும். We will learn in few minutes. So ladder system, I know you will know it. If the distance is 2b square by a, same as that of ellipse. Now parametric equation of hyperbola. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு எலிப்ஸ்க்கு பாராமெட்ரிக் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆக்சிலரி சர்க்கிள்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும். கரெக்டா? லைக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், மேஜர் ஆக்சிஸ் தான் அதோட டயாமீட்டர் அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சு, not ஆக்சிலரி சர்க்கிள் பட் ரேதர் டைரக்ட் சர்க்கிள். நோ ஆக்சிலரி சர்க்கிள். டைரக்ட் சர்க்கிள் வந்து அந்த பெர்பெண்டிகுலர் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஆஃபன் கன்ஃபியூஸ் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஆக்சிலரி சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம ஆக்சிலரி சர்க்கிள் யூஸ் பண்ண தேவை. லைக் திங்க் லாஜிக்கலி. ஒரு ஸ்கொயர் பண்றோம், இன்னொன்னு சப்ராக்ட் பண்றோம். சம் ஸ்கொயர் மைனஸ் சம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வருதா? If you had forgotten, let me remind you please. Secant square theta minus tan square theta is 1, right? So அதாவது x square by a square, அதாவது it is nothing but x by a the whole square. x by a was secant theta no, y by b a tan theta னு எழுதணும்னா this equation holds true, which means that x, y ங்கிற ரெண்டு கோஆர்டினேட், ரெண்டு வேரியபிளை ஒரு வேரியபிளுக்கு மாத்திட்டு, கரெக்டா? By having x equal to a secant theta and y equal to b tan theta, we made that x, y, எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள், ஒய்ங்கிற வேரியபிள் ரெண்டுத்தையும் தீட்டாங்கிற ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி பண்ணிட்டோம். which is nothing but a parametric equation is. நான் டவுட் கேட்கலாம், சார் tan தீட்டா வந்து பை பை டூல நாட் டிஃபைன், சீக்கன் தீட்டாவும் பை பை டூல நாட் டிஃபைன். கெஸ் பண்ணுங்களேன் ஏன்னு. பிகாஸ் ஹைப்பர்போலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் இப்படி போற கிராஃப். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பட் இன்ஃபினிட்ல எப்போ மீட் ஆகும்னா அட் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டில தான் மீட் ஆகும். விச் மீன்ஸ் தட் பை பை டூ மைனஸ் பை பை டூ இந்த மாதிரி ரீஜன்ஸ் ஃபுல்லாத்தையும் திஸ் இஸ் நாட் டிஃபைன். தட்ஸ் ஆல், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணணும் தேவையில்லை, ஜஸ்ட் பேராமெட்ரிக். இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ செகண்ட் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி டென் டீட்டா, அவ்வளோதான். டீட்டா வந்து ஒன்ஸ் அகைன் எக்ஸென்ட்ரிக் ஆங்கிள் சொல்லுவோம், ஆஸ் வி டிட் இன் இதில் எலிப்ஸ்ல சொன்ன மாதிரி பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இதில் ஒரிஜினலாக எப்படி இதை பண்ணுறோம், ஏன் இந்த எலிப்ஸ் டெஃபினிஷன் மாதிரி வேணும்னா வில் டேக் திஸ். I need a slide once again. Yeah, let me draw here. I will use it. Now coordinate axis notes move, x axis, y axis. ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா சர்க்கிளா இதை எடுத்துக்கோ, ஓகேவா? இந்த இன்பிட்வீன் திங்ஸ் ஒன்ஸ் அகேன் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் தான் டயாமீட்டர், பட் இந்த இடத்துல உள்ள இருக்கும். ஸோ இதோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஒன்ஸ் அகேன் ஒரு டீட்டான்னு எடுத்துக்கோ. இந்த இடத்துல டீட்டா எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் என்னது, ஆக்சுவலா ஏ காஸ் டீட்டா, இது வந்து ஏன்னு இருக்குமா? பட் இது நம்ம எடுக்க மாட்டோம். இதுக்கு பதிலாக எதை எடுக்கிறோம்னா இட்ஸ் ட்ரா பெர்பெண்டிகுலர் லைன். ஆக்சுவலா பெர்பெண்டிகுலர் லைன் வச்சோம்னா இந்த பாயிண்ட் வருமா? ஸோ இது வந்து இதோட ரைட் ஆங்கிளோட ஹைப்போடென்யூஸ், இது வந்து ஒரு சைடு. ஆக்சுவலா இந்த டீட்டாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஏ பை இது இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட், ரைட்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணும்போது இந்த லைன் இதோட லென்த் இஸ் நத்திங் பட் எக்ஸ் கோஆர்டினேட், ரைட்? இது வந்து ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டா இருக்கும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து ஏ, ஹைப்போடென்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பை எக்ஸ் கோஆர்டினேட் வில் பி காஸ் தீட்டா. ஸோ எக்ஸ் இஸ் ஏ சீக்கன் தீட்டா, ஒய் வில் பி அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வில் கெட் பி டேன் தீட்டா. இட்ஸ் நாட் அ தெரியல புரியலன்னா விட்டுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ், எப்படியாச்சும் இந்த மாதிரி டிரைவ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா இப்படி எப்படி பேராமெட்ரைசேஷனுக்கு மாத்துறதுக்குங்கிற ஐடியா கொடுக்கறதுக்காக, ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ டு ஆர் ஆஃப்டர் பேராமெட்ரைசேஷன் கான்ஜுகேட் ஹைப்பர்போலா, வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இதை சொன்னேன்ல, எது பாசிட்டிவா இருக்கோ அதுதான் நம்ம ஏ ஸ்கொயர் எடுப்போம். யூ ஒன்ட் டேக் எனி திங் எஸ் ஏ ஸ்கொயர், ஓகேவா? நான் லெட்ஸ் சே எக்ஸ் ஸ்கொயர் பை வேற இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. -1 என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ்
y இது ரைட் சைடு எப்பவுமே பாசிட்டிவ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபார் ஹைப்பர்போலா. இப்போ இதை மைனஸ் பண்ண இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, விச் இஸ் நாட் அ ஹரிசாண்டல் ஹைப்பர்போலா அகெயின். இது வந்து இட் வில் பிகம் அ வெர்டிகல் ஹைப்பர்போலா லைக் திஸ். ஆக்சுவலா ஒன் செகண்ட் ரெண்டு பேரபோலா மாதிரி, பட் ஐம் சேயிங் இட் இட்ஸ் நாட் அ பேரபோலா. இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஹையர் தென் தட். பிசிக்ஸ்ல நீங்க சேட்டலைட் மோஷன், அதாவது எவ்வளவு ஸ்பீட்ல நீங்க ஒரு ஆப்ஜெக்டை வெளியே இருக்கும்போது எஸ்கேப் ஸ்பீடை விட ஹையஸ்ட் ஆச்சுன்னா ட்ரெஜெக்டரிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து தெரியும் பேரபோலா இஸ் யூனிக் ட்ரெஜெக்டரி, ஹைப்பர்போலா இஸ் ஆல்சோ யூனிக் ட்ரெஜெக்டரி. ஸோ அதனால ரெண்டும் ஒன்றும் இல்லை. டோன்ட் கன்ஃபியூஸ் ஈச் அதர். நான் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரோட கிராஃப் இப்படி தான் இருக்கும். எல்லாமே சேம். இந்த இடத்துல பி யூஸ் பண்றாங்களே சார் அப்படின்னா தே ஹவ் டேக்கன் பி டு பி ஒய். ஒய்ல கீழே இருக்கிறது எப்பவுமே பி, எக்ஸ் கீழே இருக்கிறது எப்பவுமே ஏன்னு எடுத்துட்டாங்க. ஐ வில் ரெக்கமெண்ட் டோன்ட் ஃபாலோ திஸ், ஃபாலோ வாட் ஐ சே. Once again, I'm erasing. If they give, pardon my diagram. If they give y square by 25 minus x square by 81 equal to 1, 1. இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதே a ஸ்கொயர் இருக்கும். a is 5, b is 9, and of course eccentricity will be much greater than that, I suppose. It will be 1 plus b square by a square, 81 by 25. It will be some roots divided by 5. இதான் எக்ஸென்ட்ரிசிட்டி. இப்படி இருக்குமா? ஸோ இதோட ஃபோக்கஸ் என்ன? அதில் என்ன பார்த்தோம்னா ஃபோக்கஸ் வில் பி ஃபோக்கை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. இந்த இடத்துல எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டாக மாற்றும். தட்ஸ் ஆல் இஸ் 0 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இந்த இடத்துல ஏங்கிறது என்னதுன்னா எது பாசிட்டிவோ அது கீழே. அந்த புக்கில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, ஐ டேக்கன் இட் ஃப்ரம் அ புக். அதில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ஒய் கீழே இருக்கிறது எப்பவுமே பீன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஐ ரெக்கமெண்ட் டோன்ட் டூ தட். எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கு. அதாவது ஒரு மெத்தட் எடுத்துட்டோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் எலிப்ஸ்லேயே அதான் ஃபாலோ பண்ணேன், பரவாயில்லையே அதான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ வில் ஃபாலோ இட் எவ்ரிவேர். அதனால எது பாசிட்டிவா இருக்கோ அதான் ஏ. ஸோ 0 கமா பிளஸ் ஆர் சி ஜஸ்ட் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டை ஷிஃப்ட் பண்றது. ஆர் டேக் அதோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ஈக்குவல் டு 0. அதான் அதோட டைரக்ட்ரிக்ஸ். இங்கே இட் வில் பி சிம்பிளி ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். as simple as that. And now let's go to the thing. Conjugate hyperbola க்கு இதான் இது. They have given some properties. Equation of transverse axis y equal to 0. அப்படின்னா இங்க y க்கு பதிலா x மாத்திக்கணும். x equal to 0. Conjugate axis இந்த இடத்துல y axis ஆக்சுவலா இந்த parabola. If you need, I will draw the diagram itself. And for here it would be, yeah, right. Now center எல்லா ரெண்டுத்துக்கும் 0,0 தான். Equation of transverse axis y equal to 0, இதுக்கு வந்து x equal to 0, இதுக்கு x equal to 0, இதுக்கு y equal to 0. அதாவது லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சு ரைட் சைடுல x, y லென்த் மாறுமா? மாறாது. இங்க பாருங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன். இங்க 2a எடுத்து இங்க 2b போட்டிருக்காங்களே, குழப்பம் வருமே அப்படின்னு கேட்டா, சி இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிறது எப்பவுமே பி ஸ்கொயர் வச்சுருக்காங்க, ஈவன் இஃப் இட் இஸ் பாசிட்டிவ். அதனால டோன்ட் ஃபாலோ, ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ. தெரியாம இதை போடும். இஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு ஏன்னா ஏ ஸ்கொயர்ங்கிறது எது பாசிட்டிவோ அதுக்கு தான். ஸோ இட் வில் பி ஸ்டில் வேற it's 2a, it's 2b, it's plus or minus ab, it's plus or minus ae, it's plus or minus a. ஸோ சி லென்த் வந்து மாறாது. இட்ஸ் 2a, 2a ஸ்டில், 2b, 2b ஸ்டில். ஃபோக்கே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டா மாற்றணும். ஸோ இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். ஸோ 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை. வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0, இங்கே வந்து 0 கமா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஓகேவா? பி நெவர் யூஸ் இட். லைக் தெரியாம இந்த ஸ்லைட் எடுத்துட்டேன், பட் ஆஃப்கோர்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கோ. Eccentricity won't vary much. Shala, it should be a square here. ஃபார்முலா மாறாதுன்னு சொல்ல முடியாது. லைக் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்ங்கிறது ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கு. பிகாஸ் ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிறது ஒய் ஸ்கொயர் தான் பாசிட்டிவ். லென்த் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸும் மாறாது. இட்ஸ் ஸ்டில் 2b ஸ்கொயர் பை ஏ. இது இட் வில் சேஞ்ச். இட்ஸ் ஏஸ், இட் வில் பி
parametric coordinates அப்படியே மாறும்னு நினைக்கிறேன். It will be y square by a square ல. So b tan theta comma a secant theta இப்படி இருக்கும். Y square by a square minus x square by b square ல. So focal distance it won't change much. Difference between the focal radii it will be 2a for everything. Tangent of the vertices. Tangent of the vertices என்ன அர்த்தம்னா like vertices அந்த எண்ட்ல வரையப்படுற tangent like this. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாமா? ஆக்சுவலாக டைரக்ட்ரிக்ஸுக்கு பேரலா கான்ஜுகேட் ஆக்சிஸ்க்கு பேரலா வரையப்படுற டேஞ்சன்ட் இட் வில் பி எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ விச் இஸ் நாட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ ஹவ் கிவன். ப்ராப்ளம்ஸ் கடைசியாக ப்ரூவ் லெட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட் அ தியரி ஃபர்ஸ்ட். பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஹியர் இட்ஸ் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சி எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருப்பேன்னா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ சின்சியர்லி ஹோப் இட் வில் பி S1 greater than 0. என்னது outside S1 equal to 0 on this geometry sir. S1 less than 0 inside the geometry sir. Okay, very good. Now இப்போ ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் it is S1 வந்து என்னது எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஹரிசாண்டலுக்கு தான். மறுபடியும் இப்போ வந்து பார்க்க போகிற ஃபார்முலா எல்லாமே ஹரிசாண்டல் தான். வெர்டிக்கலுக்கு ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் திஸ் ஒன் -1 இதான எஸ். ஓகேவா? இப்போ ஹைப்பர்போலாக்கு இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் when S1 less than 0 it is it's not inside, it's outside. Usually inside but இப்போ outside. அடிச்சு விட்டு எழுதுறேன் because you know it. S1 equal to 0 on this one change. S1 greater than 0 inside the parabola. I mean inside the hyperbola. இன்சைட் இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா நம்ம மேத்தமேட்டிக்கலா என்ன பண்ணுவோம்னா இதைத்தான் இன்சைட்னு சொல்றோம். பிகாஸ் இந்த கான்கேவிட்டி இப்படி தானே இருக்கு. ஸோ இதுதான் உள்ள இருக்கு அப்படியே நினைச்சுக்கோ. பட் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இது ஏன் மாறுதுன்னா ஆக்சுவலா இதுதான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம பார்க்குற விதம் மாறுது. இஃப் யூ கான் கெட் இட் ஜஸ்ட் ஸ்கிப் நெக்ஸ்ட் 2 minutes. நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். நான் என்ன சொன்னேன் சயின்டிஃபிக் யூசேஜுக்கு இந்த ரீஜன் தான் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா ஸோ டெக்னிக்கலா பார்த்தோம்னா இதுதான் இந்த ரீஜன் தான் இன்சைட், அப்புறம் இது வந்து அவுட் சைட். அப்படி பார்த்தோம்னா நம்ம சொல்றது கரெக்ட் தான். பட் மேத்தமேட்டிக்கலா இஃப் யூ சி மேத்தமேட்டிக்கலி கான்கேவிட்டி இப்படி இருக்கனால இதைத்தான் நம்ம மேத்தமேட்டிஷியன்ஸ் இன்சைன் சொல்லுவோம், இதைத்தான் இன்சைன் சொல்லுவோம். நடுவில் இருக்க ரீஜனை அவுட் சைன் தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதனால இந்த டெஃபினிஷன்ஸ் அப்படியே மாறுது. when S1 less than 0 அதாவது ஆரிஜின் அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஆன் த டிரான்ஸ்வர்ஸ் ஐ மீன் கான்ஜுகேட் ஆக்சிஸ் இது ஃபுல்லாமே அவுட் சைட் அண்ட் S1 should be less than 0. இன்சைடுக்கு S1 should be greater than 0. ஏன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் சி. ஓகேவா? கொஞ்சம் நினைக்கல. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ மீன் நெக்ஸ்ட் டாபிக். கண்டிஷன் ஃபார் டான்ஜென்ட் ஒன்ஸ் அகைன் ஆஸ் யூஸ்வல். எப்பவுமே இதைத்தான் பார்ப்போம். y equal to mx plus c-க்கு கண்டிஷன் என்னது? அங்க வந்து எலிப்ஸுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் டெஸ்ட் திங் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இட் வில் பி a ஸ்கொயர் m ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இந்த இடத்துல அப்படியே மாறும். c ஸ்கொயர் வந்து இது எலிப்ஸுக்கு. ஹைப்பர்போலாக்கு இட் வில் பி c ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். இஃப் யூ ஆர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் யூ கேன் ஆஸ்க் திஸ் டவுட். இப்போ பார்த்தீங்கன்னா சார் a ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஒருவேளை b ஸ்கொயர் a ஸ்கொயர் m ஸ்கொயரோட பெருசா இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றதுன்னா தேர் ஒன்ட் பி எனி டேன்ஜென்ட் பிகாஸ் c ஸ்கொயர் இருக்கு. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல எவ்வளவு போகும்போது நெகட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர் எக்ஸிஸ்ட் நோ டேன்ஜென்ட். அதாவது அந்த ஸ்லோப்புக்கு எந்த ஒரு டேன்ஜென்ட்டையும் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியாது. விச் இஸ் அ டேன்ஜென்ட். எந்த ஒரு லைனையும் ஃபைண்ட் பண்ண முடியாது விச் இஸ் அ டேன்ஜென்ட் டு திஸ் ஹைப்பர்போலா. ஓகேவா? ஸோ இந்த ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் இந்த ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் டு நெகட்டிவ் நிறைய தடவை விட்னஸ் பண்ணுவீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா யூ கான் ஃபைண்ட் ஒன் சச் திங். ஓகேவா? ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் m by ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் m ஸ்கொயர் minus b ஸ்கொயர் and then plus or minus b square by square root of a square m square minus b square. As simple as that. If you see ellipse எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? Let me remind you. Plus or minus a square m divided by square root of a square m square plus b square. Would be like this. Comma minus or plus
b square by square root of a square m square plus b square, like this. See, இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு வித்தியாசம், கீழே டினாமினேட்டர் வித்தியாசம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலிப்ஸ் அண்ட் திஸ் ஹேவ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி சிமிலாரிட்டிஸ். அதனால you don't need to panic. அது படிச்சாலே இது வந்து most of the things would be clear except for 2 to 3 concepts like conjugate hyperbola. அடுத்து ஒரு கான்செப்ட் பார்ப்போம், அதையும் அதை தவிர்த்து மித்த எல்லாமே சேம தான். ஓகேவா? now let's go to this. இன்னும் ஒரே இது, இந்த இது வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணதுனால ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஒன் செகண்ட். ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கொடுத்துட்டாங்க, அதாவது லைஸ் ஆன் ஹைப்பர்போலா, லைஸ் ஆன் தி ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா மேல இருக்கு. ஃபைண்ட் இட்ஸ் tangent. Find its tangent at this point P1. Simply t equal to 0. This is like fourth time I'm repeating. T ஓட ஆன்சர் t எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது I suppose you know it. T is tangent. x ஸ்கொயர் பதிலா x x1, y ஸ்கொயர் பதிலா y y1, x க்கு பதிலா x plus x1 by 2, y க்கு பதிலா y plus y1 by 2, xy which is not repeated is still xy1 plus yx1. I'm not writing because it's the fifth time I'm writing probably. So our properties are number of tangents from a point, same as that. ஒரு பாயிண்ட்ல 2 டேஞ்சன்ட் வரைய முடியும், இல்ல ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும், இல்லாட்டி 0 டேஞ்சன்ட். உள்ள இருந்து அஃப்கோர்ஸ் எதுவும் வரைய முடியாது, மேத்தமெட்டிக்கலா சொல்றேன். டைரக்டர் சர்க்கிள் ஒன் செகண்ட். எலிப்ஸோட டைரக்டர் சர்க்கிள் இட் வில் பி x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். கரெக்டா? டைரக்டர் சர்க்கிள்னா என்ன ஞாபகம் இருக்கா? இட்ஸ் a locus of all points with perpendicular tangents. ellipsக்கு என்னால வர முடியும், hyperbola probably it will be like this I suppose. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இது எல்லாத்தையும் நான் லோக்கஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வர்றது வந்து இட் வில் பி a circle with equation x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஒன் செகண்ட், இந்த இடத்துல இந்த டேர்ம் நெகட்டிவா இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா, பிகாஸ் a ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிச்சோம்? பெருசு எது சின்னது எதுன்னு பார்க்கல, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் தான் கண்டுபிடிச்சோம். a ஸ்கொயர் கேன் பி லெஸ் தென் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஒருவேளை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் நோ சர்க்கிள். அஃப்கோர்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் radius square cannot be negative. Something square cannot be negative itself. So that's all. அதான் tangents ஓட ப்ராப்பர்ட்டிஸ். நோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டி இட்ஸ் ஐம் சோ டயர்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் இட். அதனால மூணுத்தையும் ஒரே ஸ்லைட்ல வச்சுட்டு ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஒரு பாயிண்ட் கொடுத்து அதுல இருந்து வரையப்படுற பேர் ஆஃப் டேஞ்சன்ஸ் கேட்டாங்கன்னா இட் இஸ் வாட் s1 equal to t ஸ்கொயர். கார்ட் வித் கிவன் மிட் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்து இதுதான் கார்டோட மிட் பாயிண்ட், இந்த கார்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடின்னு கேட்டாங்கன்னா இட் வில் பி t equal to s1. கார்ட் ஆஃப் கான்டாக்ட் இட்ஸ் t equal to 0. நிறைய தடவை சொல்லுவீங்க t equal to 0. ஒரு பாயிண்ட் ஒரு ஜாமெட்ரி மேல இருக்கும்போது t equal to 0 கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் பி டேஞ்சன்ட். அவுட் சைட் இருக்கும்போது கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் பி த கார்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? கார்ட் ஆஃப் கான்டாக்ட் இட் பி லைக் let's say tangents are like this. You will get this to be your chord of contact. ஒருவேளை இந்த மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா you can find this equation using t equal to s1. That's all, as simple as that. Like now let's go to this asymptote rectangular hyperbola and some questions. Questions are before also. I suppose time would be less enough for us. Now asymptotes of hyperbola. Asymptotes இதோட மீனிங் என்னன்னா, asymptote like நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். if you have forgotten, like let me remind you that as x tending to infinity, y will tend to a constant, a finite constant. இப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் an asymptote. ஃபார் எக்ஸாம்பிள் let's say 1 by x. x இன்ஃபினிட்டி போகும்போது இந்த ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும்? இன்ஃபினிட்டிக்கு போகுமா? நோ, y tends to 0, a constant. Or even when extending to minus infinity, y will still tending to 0, which is a constant. So இந்த லைன் பேரு இட்ஸ் an asymptote. புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த லைன், இந்த கேர்வ் இருக்கு பாருங்க, இதான் 1 by x. இந்த கேர்வ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை தொடல, பட் இட் வில் ரீச் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி போகும்போது இது 0க்கு ஈக்குவலா மாறும், ஆனா 0 தொடாது. லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேஞ்சன்ட் which never meets a curve. Like it's somewhat intuitive. யோசிச்சு பாருங்களேன். லைக்
ஒரு கர்வ் இருக்கு, ஒரு லைன் வரையறோம். இந்த லைன் வந்து பக்கத்துல இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. டேஞ்சன்ட்டுக்கும் அப்படிதான் குறைஞ்சிக்கிட்டே போகும், 0 ஆகும், அடுத்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இது குறைஞ்சிக்கிட்டே போகுது, பட் நெவர் பிகம் 0. Such a kind of line is called as asymptote. இப்போ y equal to 1 by x க்கு x axis y axis is an asymptote. Like extending to 0க்கு y என்ன இன்ஃபினிட்டிக்கு போகுது. இன்ஃபினிட்டிக்கு போகும்போது இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? Just close to 0க்கு பக்கத்துல வந்துட்டே வருது. But it never reaches 0. I mean, it never touches the x axis or y, neither x axis nor the y axis. So, இது வந்து it's an asymptote. X axis and y axis are asymptotes. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஹைப்பர்போலாக்கும் அசிம்டோட்ஸ் இருக்கு. அசிம்டோட்ஸ்னா லைக் I need to tell it one more. Ink will be like this. Yeah. Let's say, wow. Yeah. Let's say it's like this. ரெண்டு ஹைப்பர்போலா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து it will be like this. இப்படி தான் போகும். I'm exaggerating. It will be like this. So, இப்படி எடுத்தோம்னா no, it's not an asymptote. It's not at all asymptote. Asymptote, like you can feel that it's an asymptote. Very sorry. It will be like this. See. Now I think I made it clear, but still, it's not feeling like it's an asymptote, but it's still. தெரியுதா? இது வந்து இங்க பாத்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. போக போக அது கம்மியாயிட்டே போகுது. லைக் இட் மே சீம் லைக் தே போத் ஆர் க்ளோசிங் ஈச் அதர், பட் இட் நெவர் டச்சஸ். அதாவது இன்னும் டிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே தான் போகும், கம்மியாயிட்டே போகுது. பட் இட் வில் நெவர் டச். வி கேன் சே இட் டச்சஸ் அட் இன்ஃபினிட்டி, பட் ஸ்டில் இன்ஃபினிட்டி இஸ் நோவேர். அதனால it tends to infinity, curve touches asymptote, and then line பேர் தான் asymptote. And for this hyperbola, x square by a square minus y square by b square, இந்த parabola-க்கு asymptotes are y equal to plus or minus bx by a. ஓகேவா? plus or bx by a னா b வந்து நெகட்டிவ் டேர்ம்ல இருக்கிறது, a வந்து பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்கிறது for a hyperbola of the form x square by a square minus y square by b square equal to 1. Sorry, who has given, of course, இந்த லைன் இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இந்த ஹோல் y equal to plus or minus ax by bx by a, இந்த லைனை வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம்? x square by a square minus y square by b square equal to 0. லைக் பேசிக்கலி இந்த லைன்ஸ்ல என்னென்ன? y equal to bx by a, இன்னொரு லைன் y equal to minus bx by a, ரைட்? ஸோ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதினீங்கன்னா லைக் b இந்த சைட் கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இது x minus a by y by b equal to 0, or x by a plus y by b equal to 0. இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கா? இந்த ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா will get x square by a square minus y square by b square equal to 0. அதை வந்து அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் லைக் தட். ஸோ இந்த ரெண்டு தான் asymptotes of the asymptote of the hyperbola, x square by a square minus y square by b square equal to 0. I mean 1. Sorry. Now இந்த ரெண்டுக்கும் இருக்க ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா லைக் இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமா? நோ யூஸ். பேசிக்காக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். m1 minus m2 divided by 1 plus m1 m2. லைக் அது வந்து 2 tan 2 theta ஃபார்முலாக்கு ஈக்குவலாக வந்ததுனால யூ கேன் டேக் 2 tan ஆஃப் தட்ஸ் ஆல். அதர்வைஸ் யூ டோன்ட் நீட் டு வரி தட் மச் அட் ஆல். ஓகேவா? ஹைப்பர்போலா அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் வில் ஹேவ் தி சேம் அசிம்ப்டோட்ஸ். இட்ஸ் an important property. ஒரு நீங்க வந்து ஃபார்முலா வச்சு கூட பார்த்துக்கலாம், பட் தி திங் இஸ் ஹைப்பர்போலாவும் அதோட கான்ஜுகேட்டும் will have the same asymptote irrespective of anything. And asymptote is passed through the center வழியா அது பாஸ் ஆகும். another property. Generally, these are not properties. If you need, you can prove. The bisector of the angle between the asymptotes at the coordinate axis. இந்த சைட்ல இது கோஆர்டினேட் ஆக்சிஸா இருக்கும், அது ஆர் த ஆங்கிள். அதாவது என்ன சொல்ல வராங்க, இதுக்கு ரெண்டு asymptote இருக்கா. ஒன் will be like this, another will be like this. இதோட ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலா பிடிச்சிங்கன்னா இட் வில் பி கோஆர்டினேட் ஆக்சிஸ். இங்க ஒரு ஆங்கிள் இருக்கா, இதை ரெண்டா பிடிச்சிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கோஆர்டினேட் ஆக்சிஸ், either y axis or x axis. That's all. And product of perpendicular from it. See, it's similar to this ellipse ஓட tangent ஓட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு.
product of the perpendicular from the foci to the tangent is the product will be b square suppose. அதே மாதிரி இங்கே from any point on the hyperbola to its asymptote. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். சி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். I think I need to slide. Probably I'll explain one way. Or do I have another? Yeah, please. Let's see. This is my what? It turned so fast. Yeah. Okay. Okay-ish. Probably. It's not passing to center. The worst diagram resolving coordinate slides. Do you have time? Probably yes. Yeah, I should figure out. Yeah. No, coordinate axis even is not good, but never mind. We just go. Wow, passing through center. Kind of passing through center, which makes center big. Okay, this is the center. Okay, ma. Now, take any point over here. Find its perpendiculars. This is some D1. And find this perpendicular. Probably this one. This one will be perpendicular. This doesn't look like perpendicular. Yeah, this one. This is perpendicular. D2. This product will be always D1 into D2 will be always what? A square by A square, A square B square by A square plus B square. Always. If you want to prove, it's not that hard, I suppose. Take coordinate form, you can prove it, I think. X by A minus Y by B equal to 1. So 1 by square root of A square plus 1 by A square plus 1 by B square key denominator. Numerator it will be A minus secant theta minus tan theta format. Multiply இன்னொரு இடத்துல secant theta plus tan theta கிடைக்கும். Multiply பண்ணீங்கன்னா it's A plus B into A minus அதாவது X plus Y into X minus Y format. So secant square theta minus tan square theta equal to 1. So you will get this answer to be frank. So that's simple. If you need, you can prove. A line parallel to asymptote would meet any curve only at one point. What does it mean is, in the any line drawn parallel to the asymptote of hyperbola would meet the curve only at one point. Okay. So in the asymptote இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு parallel, அதாவது with slope either b by a or minus b by a. இதை வச்சு ஒரு curve line வரைஞ்சீங்கன்னா it will meet the point at only one point. Like it's not a tangent, but ரெண்டு curve இருக்குதுல, ஒரு curve மட்டும் தான் மீட் பண்ணும், இன்னொரு curve மீட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. See, இந்த பாயிண்ட் இதான் அதோட எக்ஸ்ட்ரீமிட்டி. இதை விட தள்ளி ஒரு பாயிண்ட் வரைஞ்சேன்னா அஃப்கோர்ஸ் இது இந்த இடத்துல மீட் பண்ணும், பட் இந்த கர்வ் நெவர் மீட். இதோட மேலே தூக்கி ஒன்று வரைஞ்சேன்னா வில் மீட் ஹியர், பட் இட் won't meet this curve. That's all they mean. That's all for this rectangular hyperbola part. And for this asymptotes of hyperbola. Now rectangular hyperbola என்ன இருக்கும்னா, whenever this angle between two asymptotes becomes 90 degree, actually when tan b equal to a, this condition, when b equal to a happens, when x square by a square minus y square by a square equal to 1 happens, otherwise x square minus y square equal to a square. This seems like a circle equation, but it is not. X square oda coefficient y square oda coefficient is completely different, which violates itself. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா this qualifies for the definition of rectangular hyperbola. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, இதோட எக்ஸென்ட்ரிசிட்டி என்னது, square root of 1 plus b square by a square. When both are equal, it's 1 itself. So e equal to root 2. Okay, ma? So this is a general format. Any rectangular hyperbola eccentricity is root 2. Okay, ma? And the asymptote should be y equal to plus or minus b by ax. As b equal to x, it's either y equal to plus or minus x. Y equal to x line, y equal to x line, and y equal to minus x line. What we have seen here. This is a famous case. Now, what else is? Xy equal to c square. Actually, y equal to 1 by x, which is also when c equal to 1. இதுவும் ஒரு rectangular hyperbola தான் with eccentricity. Like இதுல xy termல இருக்குன்னா just not center வந்து shift ஆயிருக்கு, inclined by at some angle, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? So that's all for this. Now let's do this one question alone. Locus of a point of intersection of lines root 3x minus y minus 4 root 3k equal to 0 and root 3k plus ky minus 4 root 3 equal to 0 for different values of k. Now, locus questions. Last question of this conics locus முடிக்கலாம்னு நினைச்சேன்.
லோகஸோட அப்ரோச் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அஷ்யூம் சம் h, k. திஸ் ஆர் டிசைட் பாயிண்ட். டிசைட் பாயிண்ட். ஓகேவா? நவ் டிசைட் பாயிண்ட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். இந்த லைன்ல இந்த லைனையும் இன்டர்செக்ட் பண்ணா ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல, அந்த பாயிண்ட் தான் நம்மளோட h, k. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த h, k இதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகும், இதுலயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? ஓகே, எஸ். நவ் அப்ப சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். √3h மைனஸ் கே. ஸோ ஓகே ஓகே, தேட் இஸ் கே ஒன்னு. ஸோ குழப்பம் வேணாம். லெட்ஸ் டூ வித் எக்ஸ் கமா ஒய்யா. லெட்ஸ் கியூ வித் பி கமா கியூ. ஸோ √3p minus q minus 4√3k equal to 0 and √3kp minus k plus kq minus 4√3 equal to 0. Now ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் இண்டிபெண்டா வேணும். பி அண்ட் கியூ அண்ட் சம் கான்ஸ்டன்ட் வச்சு தான் வேணும். இப்போ கேங்கிறது ஒரு வேற மாதிரி இருக்கா? ஸோ ரெண்டுத்துல இருந்து கேவை எலிமினேட் பண்ணும். கேவை எலிமினேட் பண்ணோம்னா ரெண்டுத்துலயும் கேவை கண்டுபிடிக்கணும். இதுல கே கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? இது சைட்ல எடுத்து போட்டோம்னா இது கெட் √3p minus q divided by 4√3. இதுல கேவை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல கே வந்து பி கியூல இருக்கு. ஸோ இந்த இடத்துல கேவை காமன் எடுத்துட்டா வில் கெட் √3p plus q equal to 4√3. K is √3p plus q. Sorry, k will be 4√3 by √3 plus p by. ஸோ கே ரெண்டு பக்கமும் இருக்கா, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கும். இப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் √3p minus q மல்டிப்ளை பண்ணிக்கும். யூ வில் கெட் √3p plus q equal to 4√3 the whole square, which is 48. ஸோ இந்த இடத்துல let me erase it. You will get 3p square minus q square equal to 48. So p, q, x, y represent பண்ணிக்கோ. லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லோகஸ் இட் இஸ் 48. இது என்னது? எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் வேற, ரெண்டும் பாசிட்டிவ் கிடையாது. சர்க்கிள் இல்ல, எலிப்ஸ் இல்ல. ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே இருக்கு, பாரபோலா இல்ல, which is hyperbola. So that's all. Let's ending our class with we are ending our conic section with this hyperbola answer. ஸோ கோனிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், கோனிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபார்முலே. அதனால நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நார்மல், டான்ஜென்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ரிவைஸ் ப்ராப்பர்லி. See you in the next session with permutation and combination. Okay, so see you then. Bye.